நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லும் ஆட்டுக்குட்டியைப் போல உங்கள் முன்னே வாயெல்லாம் பூச்சியாய் வதங்கி நின்று கொண்டிருக்கும் என்னை யாரென்று தெரிகிறதா? உலகத்தை மீட்பதற்காக பரமதந்தையினால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட மானிட மகன். தந்தை இவருக்கு இட்ட கட்டளைகளை சிரமேற்கொண்டு நல்லனவற்றை பேசி நன்மைகள் பல புரிந்த இந்த மீட்பின் நாயகருக்கு இன்று தீர்ப்பு கூறும் நான். இவ்வுலக முடிவிலே தீர்ப்பிட வந்த இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு பிலாத்து தீர்ப்பு வழங்கப் போகிறான். அன்று ஓசன்னா பாடி புகழ்ந்த மனிதர்கள் இன்று ஒழிக ஒழிக என ஓலமிடும் குரல் உங்கள் காதுகளில் ஒலிக்கின்றன. அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என சந்தை தடுமாறி கூக்குரலிடுவது உங்கள் செவிகளில் கேட்கிறதா? சிலுவை மரணம் ஏற்கும் அளவிற்கு இவர் என்ன குற்றம் செய்தார்? இரவெல்லாம் கசையால் அடித்து காரி உமிழ்ந்து குற்றுயிராய் பிலாத்துவின் அரண்மனைக்கு இழுத்து செல்லும் கொடூர காட்சியை காண நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோமா? சிலுவை பாடுகளை காண்பதற்கு நம்மையே தயார் செய்வோம். திருப்பாடுகளின் முதல் நிலை. திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளிக்கப்படுகிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 இறை திருவசனங்கள் 1, 2 மற்றும் 26. பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆன்மா சாவுக்கு ஏதுவான விதத்திலே வருத்தமுற்றிருக்கிறது என்று கூறி இரத்த உயர்வையில் மூழ்கி அவர் அனுபவித்த துக்க துயரத்தை யாரிடம் சொல்வார்? முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் ஓடிவிட்டான். இரவும் பகலும் அவரோடு இருந்து உண்டு உறங்கி வாழ்ந்த மற்ற சீடர்கள் எங்கே? உமக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்ற பேதுரு எங்கே? இதோ தனிமரமாய் அடிகளால் நொறுக்கப்பட்டு கயிற்றால் இறுக கட்டப்பட்டு கல்வனை போல பிலாத்துவின் முன்னிலையில் நம் மீட்பர் நின்று கொண்டிருக்கிறார். என்ன குற்றம் செய்தார்? கொலை செய்தாரா? கொள்ளையடித்தாரா? என்ன குற்றம் செய்தார்? இறை அரசை அறிவித்தது குற்றமா?
நோயாளர்களை குணப்படுத்தியது குற்றமா? இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தது குற்றமா? ஏழைகள் மீது இரக்கம் காட்டியது குற்றமா? தான் தேர்ந்தெடுத்த மக்களால் கைது செய்யப்பட்டு பொய்ச் சான்றுகளால் குற்றம் சுமத்தப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு பிலாத்துவின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். இவர் குற்றவாளி அல்ல என்று பிலாத்து அறிவான். சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்ற மக்களின் கூக்குரல் காதுகளை செவிடாக்கிவிட்டது. அதிகாரம் அவர் கண்ணை மறைத்து விட்டது. அவன் மனைவி விடுத்த எச்சரிக்கையும் காற்றோடு கலந்து விட்டது. இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கை கழுவி இவனை சிலுவையில் அறையும் என தீர்ப்பு வழங்கிவிட்டான் பிலாத்து. ஒரு பாவமும் அறியாத இயேசு சிலுவை மரண தீர்ப்புக்கு ஆளாகிவிட்டார். இது நியாயமா? இது தர்மமா? நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஜெபம். சிலுவை தீர்ப்புக்கு ஆட்பட்ட எங்கள் இயேசுவே, குற்றவாளிகள் பலர் தப்பினாலும் நிரபராதி ஒருவன் தண்டிக்கப்படக்கூடாது. தன்னிடம் உள்ள குற்றத்தை காணாது அடுத்தவர் மீது குற்றம் கண்டுபிடித்து அகமகிழும் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விரலை நீட்டி மற்றவரை குற்றம் சாட்டுகின்ற போது மற்ற 3 விரல்களும் எங்களை நோக்கி இருப்பதை நாங்கள் உணர்வதில்லை. இன்று எங்கள் குடும்பத்திலே, நாங்கள் வாழ்கின்ற நாட்டில், ஊரில், உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் எங்கும் சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது. மெய்தியின் தெய்வமே, பிலாத்துவை போல அநீதிக்கு பணியாமல் உண்மைக்கு பயந்து யாரும் யாருக்கும் தீர்ப்பிடாமல் வாழும் உள்ளத்தை எங்களுக்கு தருமாறு உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவிட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். என் அன்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்திலாண்ட என் அன்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். எனது ஜீவன் போகிறார், சிலுவை சுமந்து போகிறார், சிலுவை சுமந்து போகிறார். என்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்திலாண்ட என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 2ஆம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு தன் தோள் மீது சிலுவையை சுமக்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 27 இறை திருவசனங்கள் 27 தொடங்கி 31 வரை. அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசை வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். பிலாத்துவின் தீர்ப்பினால் அக்கிரமத்திற்கும் அநீதிற்கும் வெற்றி கிடைத்துவிட்டது. எப்போது இவனை ஒழிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்த கூட்டம் இதோ கொலைவெறியோடு ஆண்டவர் இயேசுவை இழுத்து சென்று கல் தூணிலே கட்டி கசையால் அடிக்கின்றது. யூதர்களின் அரசனே, இதோ உனக்கு கிரீடம் என முள்முடியை தலையில் வைத்து அழுத்தி காரி உமிழ்ந்து செந்நிற அங்கியை அணிவித்து ஆர்ப்பரிக்கிறது ஒரு கூட்டம்.
8 பேர் சேர்ந்து சுமக்கக்கூடிய கரடு முரடான மரத்திலே செய்யப்பட்ட சிலுவையை தூக்கி வந்து இதோ ஒரு தனி மனிதன் தோள் மேல் வைத்து வெற்றி முழக்கமிடுகின்றன. இரத்தம் ஆராய் பெருக, உடலெல்லாம் ரணமாகி நெருப்பிலிட்ட புழு போல் உடலும் உள்ளமும் துடிதுடிக்க, நம் ஆண்டவர் இயேசு படும் வேதனை தந்தை ஒருவருக்கு மட்டுமே தெரியும். என் சித்தப்படி அல்ல, உம் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பாரச் சிலுவையை சுமந்து செல்கிறேன் என்று இயேசு சுமந்து செல்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என அரவணைத்த அன்பு சகோதர, அன்பு மகனே, மகளே, இந்த ஆண்டவருக்கு நீ தரும் பரிசு இதுதானா? உங்களது கடும் சொற்களால் எத்தனை உள்ளங்களை நீங்கள் துடிக்க வைத்திருக்கிறீர்கள். அதுதான் ஆண்டவர் இயேசுவின் தலையில் உள்ள முள்முடி. உடலாலும் உள்ளத்தாலும் எத்தனை இழிவான செயல்களை, வார்த்தைகளை பேசி மற்றவர்களை கலங்கப்படுத்தி வருகின்றோம். அதுதான் ஆண்டவர் இயேசுவின் உடலில் விழுகின்ற கசையடிகள். நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்துமே ஆண்டவர் தோளில் உள்ள பாரச் சிலுவைகள். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை பாரத்தை குறைக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அவரது உடல் வேதனையை குறைக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஜெபம். கருணை நிறைந்த இயேசுவை, உம் வேதனைக்கு எல்லாம் காரணம் யூதர்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான் என்பதை உணர்ந்திருக்கிறோம். பாவ செயல்களை செய்யாதிருக்கும் உள்ளத்தை எங்களுக்கு தருமாறு உம்மிடம் வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. கால்கள் தளர நடக்கின்றார், மண்ணில் கவிழ்ந்து விழுகின்றார், மண்ணில் கவிழ்ந்து விழுகின்றார். என் அன்பர் இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில். சோகத்தில் ஆழ்ந்த என் அன்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 3ஆம் நிலை. திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆதீனென்றால் சிஸ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறையாய் கீழே விடுகிறார். புலம்பல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 14, 16 மற்றும் 17. என் குற்றங்கள் என்னும் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டுள்ளது. அவை பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டன. அவர் என் வலிமையை குன்ற செய்தார். நான் எழ இயலாதவாறு என் தலைவர் என்னை அவர்கள் கையில் ஒப்புவித்தார். ஆண்டவர் இயேசுவின் அவல நிலையை பார்த்தீர்களா? தலையிலிருந்து வழிகின்ற இரத்தம் அவருடைய கண்களை மறைக்கின்றது. செல்லுகின்ற பாதை தெரியவில்லை. பாரச் சிலுவை தோளை அழுத்த உடல் காயங்கள் ஓரடி எடுத்து வைக்க கூட முடியாமல் வேதனைப்படுத்த கால்கள் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார். கை கொடுத்து தூக்கிவிட கருணை மிக்க உள்ளங்கள் ஒன்றும் இல்லை. உதவிக்காக ஏங்கு நிற்கிறது ஒரு பரிசுத்த உள்ளம். பாரமான வண்டியை இழுக்க முடியாமல் கீழே விழுந்த காளைகளை சாட்டையால் அடித்து துன்புறுத்தும் வண்டிக்காரன் போல உதவியின்றி தவிக்கும் ஆண்டவர் இயேசுவை வீரர்கள் அடிமேல் அடியெடுத்து துன்புறுத்துவதை பார்க்கிறோம். இவர் எழுந்து நடக்க நம் கரத்தை நீட்டி உதவி செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா?
நம்முடைய பாவங்களை போக்க நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக இன்று மானிட மகன் கீழே விழுந்து எழுகின்றார். ஆனால் நாமோ பாவ சேற்றிலே விழுந்து விழுந்து அதிலிருந்து எழ முயற்சிக்காமல் நம்மையே அழித்து கொண்டிருக்கிறோமே, எப்போது எழப்போகிறோம்? வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானக அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பன் உறவை. வானக அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பன் உறவை. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. ஜெபம். அன்பு தெய்வமே, நாங்கள் செய்த பாவங்கள் நீர் தடுமாறி விழ காரணம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். வேதனைகளில் பாவ சோதனைகளில் எங்களை காப்பாற்றி ரட்சிக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவிட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. தாய் தன் மகனை பார்க்கிறார், தாங்காத துயரத்தால் தவிக்கின்றார், தாங்காத துயரத்தால் தவிக்கின்றார். என் அன்பர் இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில். சோகத்தினால் என் நண்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 4ஆம் நிலை. திவேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் அன்பு தாய்மரியாளை சந்திக்கிறார். புலம்பல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 13, 15, 18 இறை வார்த்தைகள். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னி பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக தேற்றுவேன்? உன் காயம் கடலை போல விரிந்துள்ளது, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? மகள் எருசலேமை நோக்கி தலையை ஆட்டி சீல்கடையடித்தன. அழகின் நிறைவும் மண்ணுலகினுடைய மகிழ்ச்சியுமாக இருந்த மாநகர் இதுதானா என்றனர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். கீழே விழுந்த இயேசு தட்டு தடுமாறி எழுந்து தலை நிமிர்ந்து நிற்கிறார். அதோ ஒரு அன்பு தாய், அதோ ஒரு கருணையினுடைய தாய். 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் கண்களிலே நீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓட தலைவிரி கோலமாய் நின்று கொண்டிருக்கிறார். அம்மா என்று அழைக்கக்கூட உடலிலே சக்தி இல்லை நம் ஆண்டவர் இயேசுவுக்கு. அம்மா, உன் உதிரத்தை பாழாக்கி ஊட்டி வளர்த்தாயே, இன்றைக்கு உன் மகனின் அவல நிலையை பார்த்தாயே. குழந்தை பருவத்திலே கால் தடுக்கி ஆண்டவர் இயேசு விழுந்தபோது பதறி தவித்து ஓடி வந்து தூக்கி மார்போடு அணைத்து தழுவி முத்தமிட்டு அழுகையை நிறுத்தினாளே. இதோ
இன்று உடல் வேதனையால் வெந்து தவிக்கிறார். ஓடி வந்து அரவணைத்து அன்பு மலையால் ஆறுதல் தருவதற்கு கால்கள் விரைகின்றன. அன்று பாஸ்கா திருவிழாவிலே காணாமல் போய்விட்டதா எண்ணி 3 நாட்கள் காடுமேடெல்லாம் அலைந்து திரிந்தவள் இந்த ஆண்டவர் இயேசுவை கண்டவுடனே என்னை விட்டு எங்கு சென்றாய் என்று கதறி துடித்தாள். அந்த அன்பு மகன் இதோ உலகை விட்டே செல்ல போகிறார். இவ்வளவு கொடுமைகளை நீ அனுபவிப்பாய் என்று தெரிந்திருந்தால் உன்னை என்னுடைய திரு வயிற்றில் பெற்றிருக்க மாட்டேன் என்று அந்த தாய் எண்ணி இருக்க வேண்டும். அன்று இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசுவை ஈன்றெடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த சிலுவை பாடுகளை மனமு வந்து ஏற்றுள்ளார். பெற்ற தாய் தன் குழந்தையின் உள்ளத்தை நன்கு அறிவால் இல்லையா? அன்னை குழந்தையே அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ, அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறவேனே, அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறப்பேனே. ஜெபம். நேசமுள்ள இயேசுவே, எந்த நேரங்களிலும் எங்கள் பெற்றோரை கண்கலங்காமல் பாதுகாக்கும் கடமை உணர்வையும், முதிர் வயதிலே அவர்கள் எங்கள் அரவணைப்பிலே வாழ்கிறார்கள் என்ற ஒரு நிம்மதியையும், அவர்களை முதியோர் இல்லத்தில் பாசத்திற்கு ஏங்கி பரிதவித்து வாழ்கின்றவர்களாக மாற்றாமல் எங்களோடு கண்கலங்காமல் வாழ்கின்ற அன்பு பெற்றோர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அலைப்பார கடவன. சீமோன் சிலுவை சுமக்கின்றார், சிறிது துயரம் குறைக்கின்றார், சிறிது துயரம் குறைக்கின்றார். என் அன்பு இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் என் நண்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 5ஆம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதில் என்றால் அர்ச்சித்தமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீரியனூரான சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை திருவசனம் 26. அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். தாயை சந்தித்த மகிழ்ச்சி சற்றே உள்ளத்தில் இருந்தாலும் உடலினுடைய தளர்ச்சியால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை நம் மீட்பர் இயேசுவுக்கு.
ஆறுதல் தேடி அலைகின்றது இந்த புனித கண்கள். முன்பின் அவரை அறியாத பார்த்திராத சீரேனே என்ற ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறான். ஈரமற்ற யூதர்களினுடைய இதயத்தில் இரக்கம் தோன்றியதா, இல்லை இறந்து விடுவார் என்ற பயமா, அல்லது சீமோனையும் துன்புறுத்த வேண்டும் என்று எண்ணினார்களோ தெரியவில்லை. அவனை இழுத்து வந்து ஆண்டவர் இயேசு சுமந்து வந்த சிலுவையை சுமக்க வைத்து அழைத்து செல்கின்றனர். சிறிது நேரம் சுமையை தாங்கிய சீமோனை நன்றியுடன் நோக்குகிறார் இந்த கல்வாரி நாயகன். காலத்தினால் அவன் செய்த சிறு உதவி காலம் உள்ளவரை நிலைத்திருக்கும் அல்லவா? அன்பு சகோதர சகோதரிகளே, தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என எண்ணாது நம்மை சுற்றியுள்ளோர்களினுடைய சுமையையும் பார்க்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நமது கடமை. வறுமை, நோய், முதுமை, தனிமை, ஏழ்மை என எத்தனை சுமைகளோடு நம் அருகிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுமைகளை நாம் இறக்கி வைக்க உதவக்கூடாதா? பசித்தவனுக்கு உணவு கொடுங்கள், தாகமுற்றவனுக்கு தண்ணீர் கொடுங்கள், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுங்கள். ஏழைகளினுடைய முகமலர்ச்சியில் இறைவனை காண்போம். நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் இயேசுவின் அருகில் அமரும் பாக்கியம் பெறுவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். ஜெபம். இருக்க மிகுந்த இயேசுவே, பிறருடைய இன்பங்களிலே பங்கேற்காமல் விட்டாலும் துன்பங்களிலும் சுமைகளிலும் துணை நிற்கும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவிட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அலைப்பார கடவன. பாவை ஒருத்தி வருகின்றாள், பரமன் முகத்தை துடைக்கின்றாள், பரமன் முகத்தை துடைக்கின்றாள். என் அன்பு இயேசுவை நான் கண்டேன் கல்வாரில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரில். ஆண்டவரின் பாடுகளின் 6ஆம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை திருவசனங்கள் 37 தொடங்கி 40 வரை. அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்போது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். ஆண்டவரின் கண்கள் பஞ்சடைந்து விட்டன, கால்கள் துவண்டு விட்டன. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது கொல்கொதா மலை? பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தவர், முடவர்களை நடக்க வைத்தவர், ஊமைகளை பேச வைத்தவர், இதோ இவருக்கு இழைக்கப்படும் கோர கொடுமைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போரில் இந்த ஆண்டவர் இயேசுவால் பயன் பெற்றோர் எத்தனையோ பேர் இருப்பார்கள் இல்லையா? அவர்களில் ஒருவருக்காவது இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்படவில்லை? போர் வீரர்களிடம் அச்சமா?
தந்தையே, இந்த துன்பக் கிண்ணம் எப்போது என்னை விட்டு நீங்கும்? இதோ ஓடோடி வருகின்றாள் ஒரு வீரமங்கை. வீரர் எல்லாம் தடுத்து நிறுத்திய போதும் உதறி தள்ளிவிட்டு நம் ஆண்டவர் இயேசுவின் முன்னே கண்களில் நீர் வடிய கலங்கி நிற்கின்றார் இந்த அன்பு உள்ளம். அருள் ஒளி வீசும் இந்த ஆண்டவரின் திருமுகம் எங்கே? கருணை பொழியும் இயேசுவின் கண்களில் ஒளி எங்கே? இரக்கமற்ற கொடியவர்கள் காரி உமிழ்ந்ததினாலும் உயர்வினாலும் இரத்தத்தாலும் கரைபடிந்து பொலிவிழந்தது என எண்ணி தன் கையில் கொண்டு வந்த துண்டினால் பரிசுத்த முகத்தை துடைத்து ஆறுதல் வழங்குகிறாள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கண் முன்னே எத்தனையோ கொடுமைகள் நடக்கின்றனவே, நாம் ஏன் அதை தட்டி கேட்பதில்லை? பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படும் சிறுமிகள், பணத்தையே குறிக்கோளாக கொண்டு விபச்சாரம் செய்வோர், கணவன் மனைவிக்கு செய்யும் துரோகம், மனைவி கணவனுக்கு செய்யும் துரோகம், புற்றீசல் போல் மடிந்து கிடக்கும் பாவங்களுக்கு எதிராக நாம் ஏன் குரல் எழுப்புவதில்லை? அச்சமா? நமக்கு ஏன் என்று பயமா? பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் நம்பிக்கை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் நம்பிக்கை வளர்க்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அக்கிரமத்திற்கு குரல் கொடுத்த அன்பு இயேசுவே, அநியாயங்களை தட்டி கேட்கும் அஞ்சா நெஞ்சத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவிட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அலைப்பார கடவன. இரண்டாம் முறையும் விழுகின்றார், விழுந்து மீண்டும் எழுகின்றார், விழுந்து மீண்டும் எழுகின்றார். என் அன்பர் இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் அன்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 7ஆம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் ஆட்சி சமானமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இசாயா புத்தகம் அதிகாரம் 53 திருவசனம் 3 மற்றும் 6. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தோர் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவோடு நாமும் இருப்பதாக உணர்வோம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார்,
நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார். அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வு கொடுக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவருடைய காயங்களால் தான் நாம் குணமடைந்திருக்கிறோம். உடலெல்லாம் தளர்வுற்ற நிலையில் விழுந்து கிடக்கிற இயேசுவின் அருகிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் பிணிகளை தாங்கிக் கொள்வதற்காக கீழே விழுந்து கிடக்கிறார். நம் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்காக அவர் கீழே விழுந்து கிடக்கிறார். கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், கடவுளாய் வாழ்ந்தவர் இன்றைக்கு மண்ணிலே விழுந்து கிடக்கிறார். யார் செய்த குற்றம்? மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களால் எங்கள் பலவீனங்களால் நாங்கள் உம்மை பலமுறை விழச் செய்திருக்கிறோம். அவற்றிலிருந்து எழுந்து நடந்திட எங்களுக்கு துணை புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அலைப்பார கடவன. ஆமென். விடுநீ சிந்தும் பெண்களை வழியில் இயேசு காண்கின்றார். வழியில் இயேசு காண்கின்றார். என் அன்பர் இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில். சோகத்தில் ஆழ்ந்த என் அன்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 8ஆம் நிலை. திவேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆதீர் என்றால் ஆட்சி சபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை திருவசனங்கள் 27 மற்றும் 28. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பெண்ணை சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இது என்ன அழுகை சத்தம்? எருசலேம் பெண்கள் ஆண்டவரின் இழிநிலையை கண்டு கண்ணீரும் கம்பலையுமாய் அழுது கொண்டு வருகின்றனர். பெண்கள் இரக்க குணம் உடையவர்கள் அல்லவா? பூவினும் மென்மையான இதயம் படைத்தவர்கள் பெண்கள் அல்லவா? அதனால் தான் ஆண்டவர் இயேசும் படும் பாடுகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெரும்பாடுள்ள பெண்ணை குணமாக்கியது, பல்லாயிரம் பேருக்கு உணவு அளித்தது, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கயவர்களிடமிருந்து காப்பாற்றியது, உடல் ஊனமுற்ற பெண்ணை குணப்படுத்தியது, பேதுரு மாமியாரை குணப்படுத்தியது, சிறுமியை உயிர்ப்பித்தது போன்ற எல்லா செயல்களை நேரில் கண்டவர்கள் இந்த பெண்கள் அல்லவா? நீதிமான் ஒருவருக்கு அநீதியாக தீர்ப்பிடப்பட்டுள்ளதை எண்ணி மார்பில் அடித்து கொண்டு அழுகின்றனர் ஒரு கூட்டம். தாயிடம் கூட பேசாத இந்த ஆண்டவர் இயேசு இந்த பெண்களுக்கு ஆறுதல் கூறாமல் இருக்க முடியவில்லை. எருசலேம் பெண்களே,
எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். கருவிலே எத்துணை குழந்தைகளுக்கு கல்லறை கட்டுகின்றோம், அந்த இழிநிலைக்காக நாம் அழ வேண்டும். வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்காக நாம் அழ வேண்டும். வரதட்சணை கொடுக்க முடியாமல் திருமணம் ஆகாத முதிர் கன்னிகளாக வாழும் பெண்களுக்காக நாம் அழ வேண்டும். நாகரீகம் என்ற பெயரில் தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கும் மகனுக்காக மகளுக்காக நாம் அழ வேண்டும். ஆண்டவர் விரும்புவது பரிதாப கண்ணீர் அல்ல, மனமாற்றத்தின் கண்ணீர். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். ஜெபம். நாங்கள் பாவத்தில் விழும்போதெல்லாம் உமையை கசையால் அடித்து காயப்படுத்துகின்றோம் என்பதை உணர்ந்து மனமாற்ற கண்ணீர் சிந்தி மனம் மாற வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மூன்றாம் முறையும் விழுகின்றார், முகமும் கவிழ்ந்து விழுகின்றார், முகமும் கவிழ்ந்து விழுகின்றார். என் அன்பர் இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் என் நண்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 9ஆம் நிலை. திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதினின்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை தரையில் வீழ்கிறார். திருப்பாடல்கள் அதிகாரம் 22 திருவசனங்கள் 11 மற்றும் 13. இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தேன்? என்னை காப்பாற்றமாலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றேன்? இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். ஒரு முறை, இருமுறை, 3 முறை மட்டும் இந்த ஆண்டவர் இயேசு விழவில்லை. கட்டாயமாக பல முறை விழுந்திருக்க வேண்டும். குற்றுயிரும் குலை உயிருமாய் சிதைந்துள்ள உடலானது பலவீனத்தால் மட்டும் விழவில்லை, நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவச் செயலாலும் விழுந்து கிடக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு தந்தை கடவுள் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்கின்றோமே, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கீழே விழுகிறார். நாளும் கிழமையும் பார்த்து பிற தெய்வங்களை வழிபடுகின்றோமே, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கீழே விழுகிறார். என் தந்தை பெயரால் பொய்யானை இட்டு பிறரை சபிக்காதே, அப்படி வாழ்கின்ற போது ஆண்டவர் இயேசு கீழே விழுகிறார். பெற்ற தந்தையையும் தாயையும் காப்பாற்றாமல் அலைக்கழித்தும் கொலை செய்தும் கொள்ளையடித்தும் மாற்றானின் மனைவி மீது மோகம் கொண்டும் பிறரை வஞ்சித்து செல்வம் சேர்த்து மற்றவரை அளவைத்து நாம் வாழ்கின்றோமே, அப்பொழுதெல்லாம் இயேசு விழுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த இயேசுவை எப்பொழுது எழுந்து நிற்க செய்ய போகிறோம்?
வந்தீர் எனக்காக. ஜெபம். அன்பு இயேசுவே, அகந்தையில் விழுந்து ஆணவ செயல்களில் நாங்கள் ஈடுபடாமல் நீர் எமக்காக சிந்திய இரத்தத்தால் பாவ குழியிலிருந்து எழுந்து உம் அரவணைப்பில் வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவிட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அலைப்பார கடவன. ஏனோ இந்த அவமானம், ஆடை இழந்த அவமானம், ஆடை இழந்த அவமானம், என் அன்பர் இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில். சோகத்தில் ஆண்ட என் அன்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 10ஆம் நிலை. திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆதீனென்றால் அதிசயபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைய 4ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டனர். விழுந்தும் எழுந்தும் தவழ்ந்தும் இதோ மறிக்கப் போகின்ற கல்வாரி மலையை நம் கல்வாரி நாயகன் அடைந்து விட்டார். கொடூர யூதர்களினுடைய அடுத்த கட்ட செயல் ஆரம்பமாகிவிட்டது. கசையடியால் உண்டான காயங்களோடு ஒட்டி காய்ந்திருந்த அந்த ஆடைகளை உரித்து இழுக்கின்றனர். ஐயோ, கசையடி பட்டபோது உண்டான வேதனையை விட இப்பொழுது நிச்சயமாக உடலின் சதைகள் கிழிந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியிருக்க வேண்டும். என்ன செய்வார்? அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், இன்பம் என்னும் ஆடைகளை இவ்வுலகிற்கு தந்த அந்த மானிட மகன் இன்று ஆடையின்றி அவமான சின்னமாய் கூனி குறுகி நிற்கின்றார். யாருக்காக? அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? காம களியாட்டங்களால் நமது ஆலயத்தை, உடலை குப்பை தொட்டி ஆக்கியிருக்கிறோமே. அரைகுடை ஆடை அணிந்து அடுத்தவரினுடைய இன்பத்திற்கு ஆளாக்கி நிற்கிறோமே. இது அவமானம் இல்லையா? ஏன் இந்த அவலம்? மனைவியை தவிர மற்றவரை சகோதரியாக, தாயாக, தந்தையாக நோக்க வேண்டும். பெண்களே, உங்கள் கணவனை தவிர மற்ற ஆண்களை தந்தையாக, சகோதரனாக எண்ணுங்கள். பார்வை தெளிவுடையதாக இருந்தால் நம் வாழ்க்கை பூஞ்சோலையாக புனிதமடையும். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். ஜெபம். எங்களுக்காய் ஆடையிழந்து அவமான சின்னமாய் உருக்குலைந்த இயேசுவே, எங்கள் உடல் நீர் வாழும் இல்லம் என்பதை உணர்ந்து எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அலைப்பார கடவன.
கொண்ட மாணவர்களே, சிலுவை மரத்தில் அறைந்தீரே, சிலுவை மரத்தில் அறைந்தீரே, என் அன்பு இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில். சோகத்தில் நான் என் நண்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். திருப்பாடுகளின் 11ஆம் நிலை. திவேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆதீனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். யோவான செய்தி அதிகாரம் 19. பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். கொல்கதா மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்தில் அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். இரக்கமற்ற யூதர்கள் ஆண்டவருக்கு வேதனையின் இறுதி கட்டத்தை செய்கிறார்கள். சிலுவை மரணத்திலே அந்த புனித கைகளை விரித்து படுக்க வைத்து அவரது கைகளிலும் கால்களிலும் கூர்மழுங்கிய ஆணிகளில் அடிமேல் அடி அடித்து துளைத்த போதும் தங்களது வெறி அடங்காமல் அவரது காயங்களை பெரிதாக்கி இன்பம் காண்கின்றனர். அங்கங்கள் பிசங்கி, சதை கிளிய, மூட்டுகள் முறிய, நரம்புகள் தெறிக்க, இரத்த நாளங்கள் அறிந்து போக, இரத்தம் வெள்ள வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 3 ஆணிகளிலே உடலானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரின் உடல் வேதனையால் துடிக்கிறது. சிலுவையில் தொங்குகின்ற நம் ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, மனித உயிர்களுக்கு இன்று மதிப்பில்லை. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், தீவிரவாத தன்மையினால் மனிதர்கள் தங்களுக்குள்ளே அடித்து மாய்ந்து கொண்டு போகின்றனர். மனிதனுடைய உடலில் ஓட வேண்டிய இரத்தம் வீதிகளில் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறதே, காரணம் என்ன? ஏன் இந்த அவலம்? அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பமான சின்னமாய் சிலுவையிலே அறையுண்டு அதை புனித பொருளாக மாற்றினீரே, அந்த சிலுவையின் மகிமையினால் வல்லமையினால் இந்த நாட்டில் நிலவுகின்ற தீய சக்திகள் அழிந்தொழிய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவிட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவசாதுமை கொண்டேன்,
நிலை. திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27. இயேசு 3 மணியளவில் ஏலி ஏலி லெமா சபக்தானி, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். உச்சிவையில் தாகத்தினால் தவித்து தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கிறான். மற்றவர்களை இவன் காப்பாற்றினானே, இப்போது தண்ணியை விடுவித்துக் கொள்ளட்டும் என்று ஏளனமாய் கூக்குரலிடுகின்றன. அருகில் இருந்த ஒரு கள்வன், நீ மெஸ்ஸியாதானே, உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்று என்கிறான். இதோ சிலுவையின் அடியிலே யார் நின்று கொண்டிருக்கிறார்கள்? அன்பு தாய் நின்று கொண்டிருக்கிறார். மகனே மகனே என்று கதரும் குரல் ஆண்டவர் இயேசுவின் காதில் ஒலித்திருக்க வேண்டும். அன்பு சீடர் அருளப்பர், அம்மா இவரே உன் மகன் என்று அருளப்பரிடம் ஒப்படைத்து விடுகிறார். சீடரிடம் இவரே உன் அன்பு தாய் என்று ஒப்படைத்து விடுகிறார். இவருக்கு மட்டுமல்ல, இந்த தாய் இந்த மனுக்குலத்தின் தாயாக நம் ஒவ்வொருவரையும் சிலுவையின் அடியிலே கருத்தாங்குகிறார். வேதனை தாங்க முடியாமல், என் கடவுளே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று தன் உயிரை ஒப்புள் கொடுக்கிறார். ஜெபம். பிற்பகல் 3 மணி. வானம் இருள கோயில் திரைச்சீலை கிளிய இயேசுவின் தலை சாய்ந்து விட்டது. எமக்காக பிறந்து எமக்காக வாழ்ந்து எமக்காக மரித்த இயேசுவை இந்த உலகம் உடல் அழகை ஆகியவற்றை எதிர்த்து நிற்க ஆற்றல் தாரும். எங்கள் மரண வேளையில் எங்கள் மீது இரக்கமாயிரும். பரகதியில் உம்மோடு வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. திருப்பாடுகளின் 13ஆம் நிலை. திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னையின் மடியில் இயேசுவின் சடலம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19. அரிமத்தேயா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்துவும் அனுமதி கொடுத்தார். பெற்ற தாயின் மடியிலே பிணமாக கிடக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. பெற்ற வயிறு பற்றி எரிகின்றது. பிள்ளையினுடைய கோலம் கண்டு, மகனே, பூரண நிலவாய் ஒளிர்ந்த உம் திருமுகம் எங்கே? கருணை பொழியும் உம் கண்கள் எங்கே? எளியோருக்கு உதவிட ஓடிவரும் உம் கால்கள் துவண்டு விட்டதா? ஏழைகளை அன்போடு அரவணைத்த உன் கரங்கள் ஓய்ந்து விட்டதா? இந்த கோலத்தை காணவா உன்னை பெற்றெடுத்தேன்? என் கண்ணே, என் மணியே, கண் திறந்து என்னை ஒருமுறை பார்க்க மாட்டாயா என்று கதறுகிறாள் அன்னை மரியா. எல்லாம் முடிந்துவிட்டது. நம் தாய் அன்னை மரியாளினுடைய
ஏழாவது வியாகுலமும் இங்கு அரங்கேறிவிட்டது. ஜெபம். அன்னை மரியே வியாகுல தாயே, அன்று ஆபேலின் இரத்தம் முதல் இன்று வரை இப்பூமியை நனைத்த அத்துணை மாசற்ற மனிதர்களின் இரத்தத்திற்காய் மனமுருகி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்கள் மூதாதையர் செய்த பாவங்களுக்காகவும் நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் எங்களை மன்னியும். எங்களை பாவக்குழியில் விழுந்து நித்திய மரகத்திற்கு செல்லாதிருக்க உம் அன்பு திருமகனிடம் அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திருப்பாடுகளின் இறுதி நிலை. திவேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 திருவசனம் 41. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இயேசுவின் சீடர்களாயிருந்த யோசேப்பும் நிக்கதேமும் என்பவரும் தூய வெள்ளை நிற துணியால் இயேசுவின் உடலை சுற்றி நறுமண பொருட்களை தூவி அருகே இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்து அதன் மேல் ஒரு கல்லை வைத்து மூடி சென்றனர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, மானுட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று இதோ தலை சாய்த்து உறங்கிவிட்டார் நம் மீட்பர். ஜெபம். நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உமது உயிரை எங்களுக்காக கொடுத்த நல்ல ஆயனே, அன்பின் கட்டளைகளை எமக்கு கொடுத்த இறைவான், அயலாரை அன்பு செய்யும் நல்ல உள்ளத்தை தாரும், பிறருக்காக வாழும் தியாக உள்ளத்தை தாரும், அனாதைகள், ஆதரவற்றோர், நோயுற்றோர், துயருற்றோர் இவர்களை தேடிச் சென்று ஆதரவு கரம் நீட்டும் உள்ள உறுதியை தாரும். எங்கள் நிம்மதியை இவ்வுலகினுடைய மாயைகளில் தேடாமல் உயிருள்ள உமது வார்த்தைகளில் தேட வரம் தாரும். எங்கள் இதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள், விண்ணப்பங்களை உமது பாதத்திலே வைக்கிறோம். உமது சித்தமே எங்களது பாக்கியம். உமது சிலுவை பாடுகளில் பங்கேற்ற நாங்கள் நிலையில்லா இவ்வுலக வாழ்வை நாடாமல் நித்திய வாழ்வை தேடிச் செல்ல வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன. உமது மக்களின்
இந்த திருச்சிலுவை பாதையில் நம் இந்த கருத்துக்களோடு இணைந்து திருத்தந்தையும் கருத்துக்களுக்காக அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரஸ்வதி மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு